சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இருக்க மடப்புரம் காளி கோயிலில் காவலாளியாக பணிபுரிந்தவர் தான் அஜித்குமார். அவருக்கு 27 வயசு ஆகுது. இவரை பார்த்துட்டிங்கன்னா காவல்துறையினர் கைது செய்து லாக்கப்லேயே இறந்துட்டாரு அப்படின்ட்டு ஒரு பெரிய இஷ்யூவாச்சு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் ஏன் அப்படி கொல்லப்பட்டாருங்கிறதுக்கு ஒரு 9 பவுன் நகை தொலைஞ்சிருச்சு அப்படின்ட்டு இவர் மேலே கேஸ் கொடுத்தாங்க. ஆனால் அது மட்டும் ரீசன் இல்லை. இப்போ வெளியே பெரிய உண்மையே வெளியே வந்திருக்கு. இதுக்கு ஒரு அமைச்சர் காரணம் அப்படின்ட்டும், இதுக்கு இந்த கோயில் நிர்வாகியில் தலைமை இடத்துல இருக்கவர் இன்னொருத்தர் காரணம் அப்படின்ட்டுமே நியூஸ் இப்போ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இவர் 270 கோடி கோயிலில் மறைத்து வைக்க வந்தாங்க அப்படின்னும், இது அஜித்குமார் அவர்களுக்கு தெரிஞ்சதுனால இவர் கேள்வி கேட்க போய் அதனால் இவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நியூஸ் தகவல் வெளியாயிட்டிருக்கு. ஆனால் இதில் எது உண்மை பொய்யுங்கிறது சிபிஐ விசாரித்து உண்மைகள் வெளிவந்தால் தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா, அந்த அமைச்சர் காசை இங்கே கோயிலில் பதுக்கி வைக்க வர்றப்ப இவர் கேள்வி கேட்டு இந்த பிரச்சனை முடிஞ்ச அரை மணி நேரத்துலேயே அந்த நிக்கிதாங்கிறவங்க வந்திருக்காங்க. அவங்க தான் வேணும்னே காரை பார்க் பண்ண இவர் கையில் கொடுத்துருக்கதா அப்படின்னும், வேணும்னே அவர் மேலே இந்த நகை திருடு போயிடுச்சு அப்படின்ட்டு பழிய போட்டது, இது எல்லாமே ஒரு பிளான் பண்ணி நடந்தது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த உண்மைகள் வெளிவந்ததை பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காளித்தாய் கோயிலே நடந்ததுனால அவங்க தான் இதை இந்த உண்மைகள்லாம் வெளிவர வைக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த சாமி மேலேயுமே இன்னும் மக்கள் மேலே மக்கள் நம்பிக்கை இன்னும் கூடுது.